மகர ராசி குரு பெயர்ச்சி 2026 பலன்கள் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடைபெறும் குரு பெயர்ச்சி மகர ராசிக்காரர்களுக்கு உறவுகள், கூட்டாண்மை மற்றும் வாழ்க்கை நிலைத்தன்மையில் முக்கியமான மாற்றங்களை கொண்டு வருகிறது. இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ந்து மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் அமர்கிறார். 7ஆம் இட குரு என்பது திருமணம், கூட்டாண்மை, பிசினஸ் பார்ட்னர்ஷிப், குடும்ப வாழ்க்கை மற்றும் சமூக உறவுகளை குறிக்கும் முக்கியமான இடமாகும். இந்த காலத்தில் வாழ்க்கையில் முக்கியமான நபர்களின் பங்கு அதிகரிக்கும். பொது பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் பேலன்ஸையும் தரக்கூடியதாக இருக்கும். முன்பு தனியாக போராடிய விஷயங்களில் இப்போது நல்ல ஆதரவு கிடைக்க ஆரம்பிக்கும். சிலருக்கு திருமணம், புதிய பார்ட்னர்ஷிப், பிசினஸ் எக்ஸ்பான்ஷன், புதிய உறவுகள், வெளிநாட்டு தொடர்புகள் போன்ற நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம். சமூகத்தில் மதிப்பு அதிகரிக்கும். முக்கியமான நபர்களின் அறிமுகம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடும். வேலை மற்றும் தொழில் பலன்கள். வேலை பார்க்கும் நபர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அலுவலகத்தில் டீம் ஒர்க் மூலம் வெற்றி கிடைக்கும். மேலதிகாரிகளுடன் நல்ல உறவு உருவாகும். சிலருக்கு பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். வெளிநாட்டு கிளையன்ட்ஸ் அல்லது பெரிய நிறுவனங்களுடன் வேலை செய்யும் வாய்ப்பு கிடைக்கலாம். தொழில் செய்பவர்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிசினஸ், கன்சல்டன்சி, லீகல் ப்ரொஃபஷன், ட்ரேடிங், பப்ளிக் டீலிங் பிசினஸ் போன்ற துறைகளில் நல்ல லாபம் கிடைக்கும். புதிய பிசினஸ் அக்ரிமெண்ட்ஸ் சாதகமாக அமையும். ஆனால் அக்ரிமெண்ட்ஸை கவனமாக படிக்க வேண்டும். பணவரவு பலன்கள். பணவரவு சீராக இருக்கும். பிசினஸ் பார்ட்னர்ஷிப்ஸ் மூலம் நல்ல லாபம் கிடைக்கலாம். சிலருக்கு ஸ்பவுஸ் வழியில் ஃபைனான்சியல் சப்போர்ட் கிடைக்கலாம். முன்பு இருந்த ஃபைனான்சியல் பிரஷர் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ், மேரேஜ் எக்ஸ்பென்சஸ், லக்ஸரி ஸ்பெண்டிங் போன்ற காரணங்களால் செலவுகளும் கூடும். சேமிப்பை சரியாக திட்டமிட வேண்டும். குடும்ப மற்றும் உறவு பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி குடும்ப வாழ்க்கைக்கு நல்ல பலனை தரும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும் வாய்ப்பு அதிகம். கணவன் மனைவி உறவு மேம்படும். பிரிந்திருந்த தம்பதிகள் மீண்டும் சேர வாய்ப்பு சிலருக்கு உருவாகலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். ஆனால் ஈகோ மற்றும் ஸ்டப்னஸ் குறைய வேண்டும். உறவுகளில் புரிதல் மிகவும் முக்கியம். கல்வி பலன்கள். மாணவர்களுக்கு நல்ல கைடன்ஸ் கிடைக்கும் காலம் இது. ஹையர் ஸ்டடீஸ் மற்றும் ப்ரொஃபஷனல் கோர்சஸில் முன்னேற்றம் இருக்கும். லா, மேனேஜ்மெண்ட், காமர்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் போன்ற துறைகளில் படிப்பவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். குரூப் ஸ்டடீஸ் மற்றும் மென்டார்ஷிப் மூலம் வெற்றி கிடைக்கும். உடல் நல பலன்கள். பொதுவாக உடல்நிலை சீராக இருக்கும். ஆனால் சுகர், பிபி, கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸ், ஜாயிண்ட் பெயின் போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. அதிக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உடற்பயிற்சி மற்றும் உணவு கட்டுப்பாடு அவசியம். ஆன்மீக பலன்கள். இந்த காலத்தில் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். தம்பதியராக கோவில் தரிசனம் செல்லும் வாய்ப்பு கிடைக்கலாம். வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபடுவது நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பு தரும். மஞ்சள் தானம் செய்வது நல்ல பலனை தரும். கவனிக்க வேண்டிய விஷயங்கள். பிசினஸ் அக்ரிமெண்ட்ஸ் மற்றும் லீகல் டாக்குமெண்ட்ஸை கவனமாக பார்க்க வேண்டும். அவசரமாக யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். குடும்பத்தில் அன்னெசரி ஆர்கியூமெண்ட்ஸ் தவிர்க்க வேண்டும். உடல் நலத்தை அலட்சியம் செய்யக்கூடாது. மொத்த பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம், பார்ட்னர்ஷிப், குடும்ப அமைதி, தொழில் முன்னேற்றம் மற்றும் வாழ்க்கையில் நல்ல நிலைத்தன்மையை தரக்கூடிய முக்கியமான நல்ல பெயர்ச்சியாக அமையும். நன்றி.